என்ன இருந்தால சாப்பிட்ட மெமரிஸ் ஞாபகம் இருக்காங்க? நிறைய தடவை ரஜினி சார், அஜித் சார் வந்து நிறைய தடவை குக் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு டைம் நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் குக் பண்ணி கொடுத்தாரு. பாபிக்கு ஒரு தடவை பண்ணியிருக்காரு போட்டிருக்கு அவரும், சிக்கன் எல்லாருக்கும். அப்போ அன்னைக்கு ஷூட் இல்லை, பட் இருந்தாலும் அதுக்காகவே நான் போனேன், வர சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி உபசரிப்பில் ரொம்ப சூப்பர் அவர். ஸோ அது ஒரு தனி, ஏன்னா நம்ம சமைச்சு மற்றவங்கள சாப்பிட வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு தனி இது. எனக்கும் அது வந்து ஒரு கண்டேஜியஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்ததுலேருந்தா இல்லை என்னன்னு தெரியல, எனக்கும் வந்து குக் பண்ணி கொடுத்து மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இன்னும் பயங்கர சந்தோஷம். இந்த கடை அப்கமிங் மூவி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்துக்கும் இந்த கடைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா? அது பாருங்க நீங்க, எனக்கு தெரியல என்ன படம். எனக்கு தெரியலப்பா, நீங்க என்ன படம்னு என்கிட்ட கேக்குறீங்க. அந்த டைம்ல பேசுங்க. அம்மா சூப்பர் குக்கு. ஸோ அவங்கள்ட்ட ஒன்றும் பார்த்து டேஸ்ட் பண்ணதுனால நான் டயட் ஃபுட்லெஸ் தான் ஸ்டார்ட் பண்ண குக் பண்ண ஆரம்பிச்சு என்னோட. ஏன்னா இப்போ அவுட்டோர்லாம் போகிறோம் 40 நாள் அந்த மாதிரிலாம் போகும்போது மெஸ்ஸில் சம்டைம்ஸ் நம்ம டேஸ்ட் மாதிரி வராது. ஏன்னா டயட் ஃபுட் பாவம் அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுறாங்க, காரம் போட்டுருவாங்க. ஸோ அது வந்து அம்மாட்ட கேட்டு என்னோட டயட் ஃபுட்டை நானே குக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்பிக்யூ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு அம்மாட்டேருந்து நிறைய ரெசிபி வாங்கி அவங்கள்ட்ட சொல்ல ஃபோனில் நான் இருக்கும்போது, நான் இப்போ பீச் ஹவுஸ் போயிட்டேன்னா அம்மா வீட்டில் இருப்பாங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணி ரெசிபி கேட்டு அப்படியே பிரியாணி பண்ணேன், மீன் குழம்பு பண்ணேன், அப்புறமா ரசம் வைக்க தெரியும். ஸோ ஐ திங்க் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சுக்கா பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் அம்மாட்ட கேட்டது தான். ஸோ எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நண்டு வறுவல், ஸோ இதெல்லாமே வந்து அம்மாட்டேருந்து வந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆர்த்தியும் ரொம்ப சூப்பர் குக்கு, ஒய்ஃபும் நல்ல குக்கு. அம்மாவை பற்றி பேசும்போது அவங்கள பற்றி பேசணும்ல. அப்படி கிடையாது, நான் குக் பண்ணலையான்னு சொல்லுவாங்க. அவங்க வேற ஸ்டைலு, அம்மா வேற ஸ்டைலு. ஆமாம், சரி.